Hello guys, welcome. Today we'll start with basic concepts of income tax, chapter 1. What is tax? It is the cost of living in a society. It is levied by government. எதுக்கு government collect பண்றாங்க taxes? They collect taxes to meet the common welfare expenditure of the society. கவர்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ஆர்மி இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறமா ரோடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பீப்புள் கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்குறாங்க. That is meaning of tax. Tax அப்படின்றது two types இருக்கு. Tax வந்து two types இருக்கு. That is direct tax அப்புறம் indirect tax அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு. Direct taxனா என்னது? That is it is collected directly from a person's income. ஒரு பர்சனோட இயர்லி இன்கம் அதை வச்சு டைரெக்டாக அவங்க கிட்ட இருந்து வாங்குறது தான் டைரக்ட் இன்கம். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா அது வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒரு கூட்ஸ் வாங்குறாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஒரு கடையில் போயிட்டு லேஸ் பேக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லேஸ் பேக்கெட்டில் கூட நம்ம ஒரு டேக்ஸ் பே பண்ணுறோம். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு டேக்ஸ் பே பண்ணுறோம்ல, அதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு சேஞ்ச் ஆக முடியும். ஆனால் டைரக்ட் டேக்ஸ் அப்படி இல்லை. இப்போ வந்து என்னோட இன்கம் டேக்ஸ் நான் மட்டும்தான் பே பண்ண முடியும், அது வேற ஒருத்தவங்களால பே பண்ண முடியாது. ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படி அது வந்து ஒரு ஷாப்கீப்பர் வந்து லேஸ் வாங்கியிருக்காரா, அவங்க கிட்ட இருந்து ஷாப்கீப்பருக்கு கஸ்டமர் கொடுப்பாங்க அந்த டேக்ஸ். ஷாப்கீப்பர் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது, அந்த மாதிரி இன்டைரக்டாக வரும் டேக்ஸ். ஆனால் டைரக்ட் வந்து அவங்க இந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து தான் இந்த டேக்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். தட் இஸ் டூ டைப்ஸ் ஆஃப் taxes. Okay, now why we collect the tax? That I told it in earlier. Why we collect it? Because it is the revenue, basic revenue for the government. It meets the expenses, all those things. Government school, government hospital, to do all those expenses, government collects from people. To meet its expenses, taxes is collected by the government from the people. Two types கலெக்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாகவும் கலெக்ட் பண்ணுவாங்க, இன்டைரக்டாகவும் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி இந்த எக்ஸ்பென்சஸஸ் எல்லாம் கவர்மெண்ட் மீட் பண்ணுறதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் யார் கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, யார் வேணாலும் கலெக்ட் பண்ண முடியுமானா இல்லை. கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ண முடியும். அத்தாரிட்டி ஆஃப் லா இருக்கணும். அந்த கவர்மெண்ட் யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னது யாருன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னா ஷெட்யூல் 7 அப்படின்ற ஒரு ஷெட்யூல் லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து 1 by 1 சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி லா வந்து போடணும், எப்படி அந்த லாஸ்லாம் இருக்கு இல்லையா, எந்த மாதிரி பர்பஸ்க்காக டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லா வந்து இந்த ஷெட்யூல் 7ல் இருக்குது. அந்த ஷெட்யூல் 7 பார்த்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிரியேட் பண்ணுவாங்க டேக்ஸஸ் எப்படி வாங்குறான் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா it has given right to parliament. பார்லிமெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரைட் கொடுத்துருக்கு. என்ன ரைட் அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் அப்படின்றது எல்லா ஹெட் ஆஃப் இன்கம்ல இருந்தும் டேக்ஸ் வாங்கலாம், ஆனால் அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் வாங்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 3 லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷெட்யூல் 7ல் 3 லிஸ்ட் இருக்குது. என்னென்ன லிஸ்ட்? அந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்.
யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எனி ஸ்டேட்டுக்கு பவர் இருக்குது. கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு யூனியனும் இந்த பார்லிமெண்ட்டும் பண்ணலாம், ஸ்டேட்டும் பண்ணலாம், போத். ஓகே, நெக்ஸ்ட் ஐடி லா இன் இந்தியா. இந்தியாவில் income tax law is governed by IT Act 1961. It extends to whole of India. Particular act is covered it's applicable to whole of India. It came into act from 1st April 1962. So it has sections 1 to 298 வரைக்கும் இருக்கு sections. Schedules வந்து 1 to 14 வரைக்கும் இருக்கு. அப்புறம் அந்த ஐடி ஆக்டில் பார்த்தா செக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். செக்ஷன்ஸ் வந்து செக்ஷன்ஸ்க்கு கீழே சப்செக்ஷன் இருக்கும், கிளாஸாகவும் இருக்கும், சப் கிளாஸாகவும் இருக்கும். சப்செக்ஷன் அப்படின்னா ஒரு செக்ஷன் கீழே நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த சப்செக்ஷன் அப்படின்றது வந்து டிபெண்டன்ட் டு ஈச் அதர். ஒரு சப்செக்ஷன் வந்து இன்னொரு சப்செக்ஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் கிளாஸ் அப்படின்றது நாட் ரிலேட்டட். ஒரு கிளாஸில் இருக்கிறது இன்னொரு கிளாஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் சப்செக்ஷன் அப்படின்றது இட் இஸ் ரிலேட்டட். நெக்ஸ்ட் ப்ரொவிசோஸ் அப்படின்னா இப்போ ஒரு செக்ஷனில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருந்தால் டிடக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த ப்ரொவிசோ அப்படின்றது வந்து திஸ் டிடக்ஷன்ஸ் மே இன்க்ளூட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் ப்ரொவிசோஸ். எக்ஸ்பிளனேஷன்ஸ்னால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன்ஸு சப்செக்ஷன்ஸ் அதெல்லாம் அதுதான் எக்ஸ்பிளனேஷன். Okay guys, that's all for part 1 of basic concepts. In part 2 next concepts will be covered. We saw what is meaning of tax and types of tax, what is direct tax, what is indirect tax, and why government is collecting the taxes, and who has the power, why they are collecting, and about Constitution of India, what they told, and about the 3 lists, and IT law in India, and meaning of these words. All this we covered in this part 1. Other next concepts and illustrations and sums will be covered in the part 2. Okay, bye. Thank you.